அன்பார்ந்த திருவண்ணாமலை வாழ் பொதுமக்களே, ஜனநாயக சக்திகளே, பல்வேறு அரசியல் இயக்கங்களே, ஊடகத்துறையினரே வணக்கம். 60 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வரும் 50 வீட்டிற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட பட்டாவை வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம். திருவண்ணாமலை மலை சுற்றும் பாதையில் மேற்கு காவல் நிலையத்திற்கு எதிரே நந்தி நகர் என்ற இடத்தில் சுமார் 50 குடும்பத்தினர் 60 ஆண்டுகளுக்கு மேல் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். மேற்கண்ட இடம் ஆனாய்பிறந்தான் கிராம புறம்போக்கு இடமாகும். அம்மக்கள் கடந்த 60 ஆண்டுகளாக வீட்டு வரி, குழாய் வரி, மின் இணைப்பு, ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவைகளை பெற்று நிரந்தரமாக வசித்து வருகின்றனர். அவ்விடத்திற்கு பட்டா பெற கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் முயன்று வருகின்றனர். ஆனால் எந்த அரசும் அம்மக்களுக்கு பட்டா வழங்கவில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் பிரபலமான பின் ஏற்கனவே மலையை சுற்றி வசித்து வரும் ஏழை மக்களை அடித்து விரட்டும் பணியை சென்னையைச் சேர்ந்த திருவண்ணாமலைக்கு சம்பந்தம் இல்லாத யானை ராஜேந்திரன் என்ற வழக்கறிஞர் சில பொய் வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து பக்தியின் பெயரால் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து வருகிறார். அவ்வாறான உயர்நீதிமன்ற உத்தரவை கூட மக்களிடம் காட்டாமல் உள்ளூர் அறநிலையத்துறை அதிகாரிகள் தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல் அறநிலையத்துறை சீருடையை அணிந்து கொண்டு மக்களை மிரட்டி கொள்ளையடித்து போலீசையே மிஞ்சும் அதிகாரத்தை கோயில்களிலும் கிரிவல பாதையிலும் செய்து வருகின்றனர். இவர்களுக்கு திருவண்ணாமலையில் உள்ள ரவுடிகளின் துணையும் உள்ளது. இந்நிலையில் ஆந்திர சாமியார் ஒருவர் நந்திநகர் அருகில் பக்தியின் பெயரால் கோயில் அமைத்து கொள்ளை லாபம் ஈட்டுவதாக கருதி அறநிலையத்துறையினருக்கு பங்கு கொடுக்காமல் இருந்ததால் கடந்த 17/7/2026 அன்று எந்த முன்னறிவிப்பும் இன்றி அவரது கோயிலையும் அன்னதான கூடத்தையும் அடித்து உடைத்து அவரை ஊறவிட்டு துரத்திவிட்டனர். மேலும் பல காலமாக நந்திநகர் மக்களிடம் அவர்கள் வசிக்கும் இடம் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம் என துறை ஊழியர்கள் மக்களை மிரட்டி வீடு பராமரிப்பு பணி எதனையும் செய்ய விடாமலும் வீட்டிற்கு சுண்ணாம்பு கூட அடிக்க விடாமலும் பகுதிக்கு வந்து மிரட்டி செல்கின்றனர். இந்நிலையில் 17/7/2026 அன்று காலை 10 மணிக்கு 10க்கும் மேற்பட்ட அறநிலையத்துறையைச் சேர்ந்த சீருடை அணிந்த ஊழியர்கள் நந்தி நகருக்கு வந்து திரு லட்சுமி அம்மாள் வீட்டை ஜேசிபி மூலம் இடித்தனர். அதை செல்போன் மூலம் படம் எடுத்த சமையல் மாஸ்டர் ராஜீவி என்பவரை செல்போன் பிடுங்கி உடைத்து அவரையும் அடித்து துன்புறுத்தினர். மேலும் மறுநாள் மொத்த நகரையும் இடித்து காலி செய்ய போகிறோம் என மிரட்டிவிட்டு சென்றனர். இது பற்றி தகவல் அறிந்த புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் மக்களிடம் கற்போம் குழு தோழர்கள் மறுநாள் மக்களை திரட்டி காவல் நிலையம் முன் ஆர்ப்பாட்டம் நடத்தி காவல்துறையை அறநிலையத்துறையை சட்டப்படி மக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி காலி செய்ய சொல்லுங்கள், இப்போது அங்கு எதுவும் செய்யக்கூடாது என மிரட்டி அனுப்பினர். ஆனாலும் நந்திநகர் மக்களை காலி செய்ய அறநிலையத்துறையினர் எல்லா ஏற்பாட்டையும் செய்து வருகின்றனர். எனவே அம்மக்களை காக்க சமூக அக்கறை உள்ள நாம் அனைவரும் களம் காண வேண்டியுள்ளது. தமிழக அரசு, வருவாய்த்துறையே, ஆனாய்பிறந்தான் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட நந்திநகர் பகுதி மக்களுக்கு பட்டா உடனே வழங்கு, அலைகழிக்காதே. கோவில் நிர்வாகம் என்ற பெயரில் மக்களை அச்சுறுத்தி துன்புறுத்தாதே. இப்படிக்கு ஆனாய்பிறந்தான் நந்திநகர் மக்கள் நல சங்கம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களிடம் கற்போம் குழுவின் பொறுப்பாளர் தோழர் செந்தில் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு முன்மொழிகிறேன். வழிமொழிகிறேன். முதல்ல இந்த போராட்டத்துக்கு நந்தி நகர் மக்களுக்கு ஒரு பெரிய வருகை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல இவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூப்பிடுறாங்க,
விஓ வந்து எதுக்கு போற, இது ஒரு பிரச்சனையாகும், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க மக்கள் ஒன்று சேர்ந்து வர்றதே ஒரு பெரிய இதாக இருக்கு. அதை முதல்ல ஒரு வாழ்த்து அவங்களுக்கு. அதை மீறி அதுக்கு அடுத்தது இங்கே நம்ம காவல்துறை நண்பர்கள் இவங்க ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. இங்கே அந்த ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நன்றி. அதை மீறி அங்கே மனு கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. மண்டே பெட்டிஷனுக்கு அவங்கெல்லாம் நின்று கவனிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ பசுமை தொழில்நுட்பத்தோட பேசினதை முழுசாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு இந்த பட்டா பிரச்சனை வந்து கோயில் அறநிலைத்துறை இப்படி பண்ணிட்டு இருக்கிறது காலங்காலமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. 60 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணுறத ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். இது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தா 60 வருஷம் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ வந்து காலி பண்ணுறது இதெல்லாம் வந்து முற்றிலுமா ஒத்து வரவே வராது. இந்த போராட்டத்தை ஆதரித்து நிறைய ஜனநாயக சக்திகள், அப்புறம் அரசியல் இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்திருக்கிறது, ப்ளஸ் நம்மளோட பத்திரிகை துறை நண்பர்கள் இவங்க வந்து இதை பதிவெடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியுது. பட்டா கட்டாயம் சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கான போராட்டத்தை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இதை அடுத்தபடியாக இதோட முழக்கத்தை ஆரம்பிச்சிடலாம். வேலை கிடைக்குமா, திரும்ப மாடு வாங்கி வச்சிருந்தா வறுமை இருக்குமா. புற்றுநோயை விரட்டி அடிக்கும் புகையிலையை வெறுப்பது போல், புற்றுநோயை விரட்டி அடிக்கும் புகையிலையை வெறுப்பது போல், ஜாதி மதம்